வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். பேரவையில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் ஆளும் அரசு முடக்குகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நாளை பொறுப்பேற்கிறார் கே. கைலாசநாதன். ராஜ் நிவாசில் முதலமைச்சர், அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு. சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். சட்டப்பேரவை முன்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சிவப்பு ரேஷன் அட்டை வழங்கிய விவகாரத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என சுயேட்சை, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் மக்கள் பிரச்சினைகளை குறித்து எதிர்க்கட்சிகள் பேரவையில் பேச விடாமல் ஆளும் அரசு முடக்குவதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 2ஆம் தேதி தாக்கல் செய்த பட்ஜெட் மீதான விவாதம் இன்று நடைபெற்றது. 5வது நாளான இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காரைக்கால், திருநள்ளாறு தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா பேசுகையில், குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் தகுதி இல்லாதவர்களுக்கு சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது எனவும், அதிகாரிகளை வைத்து வேலை செய்யாமல் சிவப்பு நிற ரேஷன் கார்டு கொடுப்பதற்கென்றே தனியாக அப்போது அத்துறையை வைத்திருந்த அமைச்சர் தனது ஆட்களை வைத்து வேலை செய்தார். இதில் மிக ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் சரவணகுமார், தான் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும், தகுதி உள்ளவர்களுக்குத்தான் சிவப்பு நிற அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும், தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் என்னிடமோ அல்லது காவல்துறையில் புகார் ஏன் அளிக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். காழ்ப்புணர்ச்சி காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா தன் மீது குற்றம் சாட்டுகிறார் என ஆவேசமாக பேசினார். அப்போது பாஜக, NR காங்கிரஸ் உறுப்பினர்களை தவிர அனைத்து உறுப்பினர்களும் அமைச்சர் புகாருக்கு விளக்கம் அளிக்காமல் ஏன் கத்துகிறார் என ஒன்றாக இவ்விவகாரத்தை பேச அவையில் கடும் அமளி ஏற்பட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக CBI விசாரணை நடத்த வேண்டும் என சுயேட்சை உறுப்பினர் அங்காளன் தெரிவித்தார். இதனிடையே குறுக்கிட்ட சபாநாயகர் செல்வம், சிவப்பு நிற ரேஷன் கார்டு தகுதி இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கருதுகிறார். இது தொடர்பாக அவர் விரைவில் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பார் என உறுதியளித்து பேரவையை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என பேரவையில் சபாநாயகர் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஒப்பந்தம் கோர நேரம் கேட்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மின்துறை தனியார் மயமாக்கப்படாது என்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். உண்மையான பயனாளிகளுக்கு சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்காமல் தரகர்களை வைத்து வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவர்களுக்கு சிவப்பு ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது என்றும், எனவே இது தொடர்பாக CBI விசாரணை வைத்தால் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் வரவேற்போம் என கூறினார். மேலும் மாநில அந்தஸ்து தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி, இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசினால் நிச்சயமாக நாங்கள் வலியுறுத்துவோம் என்றார். சட்டமன்றத்தில் மக்களுக்காக பேச எதிர்க்கட்சிகள் முன்வந்தால் பேச விடாமல் ஆளும் அரசு எதிர்க்கட்சிகளை முடக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டினார். நேற்றைய தினம் மின்துறை பற்றி நேற்று பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த மானிய கோரிக்கைகளை பேசும்போது, ஜெனரல் டிஸ்கஷனில் பேசும்போது மின்துறை தனியார் மயமாக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தார். அமைச்சரும் கொடுத்தாங்க, முதலமைச்சரும் சொன்னார், சபாநாயகரும் சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தாக்கா கோர்ட்டில் ஒரு அவகாசம் கேட்டிருக்காங்க, ஒரு கொரியண்டம் போட்டு ஒரு அவகாசம் கேட்டிருக்காங்க. 12ஆம் தேதி வரைக்கும் அந்த டெண்டருக்கு ஆனது. ஏன்னா இவங்க இங்கே ஒரு நிலைப்பாடு, சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, கோர்ட்டில் ஒரு நிலைப்பாடு வச்சுருக்கிறாங்க. அது என்னன்னு புரியல. இதை ஒரே மின்துறை அமைச்சர் இதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லணும். இந்த தடவை இந்த சட்டமன்றத்திலே அவங்க தனியாருக்கு கொடுக்க மாட்டோன்றது தீர்மானமாக சொல்லணும். நாங்கள் இப்போ எங்கள் கோரிக்கை என்னன்னா, மின்துறை தனியார் மயமாக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அவங்க தீர்மானம் போடணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஆனால் நேற்று சொன்ன வரைக்கும் பார்த்தாக்கா பண்ண மாட்டோன்னு வெறும் வாயால் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது ஆதாரமாக இல்லை. இன்றைக்கி
நாங்கள் ஒரு தகவல் எங்களுக்கு வந்த தகவல் படி கோர்ட்டில் டெண்டர் விடுறதுக்கு கால அவகாசம் கேட்டுக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தீர்மானம் போடணுன்றது எங்களுடைய நிலைப்பாடு. ஆமாம், நேற்றும் வாய்ப்பு கொடுக்கல, இன்றைக்கும் வாய்ப்பு கொடுக்கல, நாளைக்கும் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு ரொம்ப கொடுக்க மாட்டுறாங்க. அதாவது உண்மையை நம்ம மக்களோட பிரச்சனைகளை உண்மையான ஒரு கோரிக்கைகளை நாங்கள் வந்து கேட்டாக்கா ஏன்ச்சு எங்களை வந்து முடக்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆமாம், அதாவது ரேஷன் கார்டு மொத்தம் நான் ஒரு 3 வருஷத்தில் ஒரு 500 கார்டு வாங்கியிருப்பேன். எங்கள் அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு நான் சிவப்பு கார்டு ஃபார்ம் அனாவசியமாக கொடுக்கறதில்ல. அவங்களோட உண்மையான தகுதி அறிஞ்சு தான் அந்த ஃபார்மை கொடுத்துன்னு வரோம். ஆனால் அவர் சொல்கிறாரு உங்கள் தொகுதியில் இவ்வளோ கார்டு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து என்னையே போய் கேன்சல் பண்ண சொல்கிறார். தொகுதி மக்கள் வாங்குறது போய் நான் எப்படி தடுக்க முடியும்? இவங்க அதிகாரியை வச்சு உண்மையான பயனாளிகளை கண்டறிஞ்சு தான் அவங்க கொடுக்கணும். ஆனால் இவங்க முறைகேடாக கொடுத்துருக்கிறது உண்மை. ஏன்னா எவ்வளோ பேர் புரோக்கருங்க ஒரு சில இதில் வந்து என்கிட்டே கையெழுத்து கேட்க வருவாங்க. நான் எனக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. நான் அதை போட மாட்டேன். ஆனால் எனக்கு தெரியாமலே அந்த வேலை நடந்துருக்குது. அப்போ அலுவலகத்தில் தவறு நடக்குது. அது யார் மூலமாக நடக்குதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையான பயனாளிகள் 500 பேருக்கு எங்கள் தொகுதியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவங்க கொடுத்த கணக்கு பார்த்தாக்கா நிறையா இருக்குது. அதனால் அவர் சொல்கிறாரு 35,000 கார்டை நாங்கள் கேன்சல் பண்ண போகிறோம்னு சொல்கிறாரு. அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து புகார் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இது எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் வாங்கின கார்டை போய் கெடுக்கிறதுக்கு நம்ம நோக்கம் கிடையாது. உண்மையான பயனாளிகளை நான் கண்டறிஞ்சு கொடுத்துருக்குறேன். அதுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். என்னோடய பயனாளிகளை வந்து தப்பு செஞ்சால் நம்ம கேட்கலாம். மற்றவங்களை செய்கிறத பற்றி நம்ம கேட்க முடியாது. ஆனால் இந்த 35,000 கார்டுகளையும் உடனடியாக நீக்கினா உண்மையான பயனாளிகளுக்கு அது மேலும் நம்ம கொடுக்கறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து. விசாரணை வச்சா நல்லது தான். நாங்கள் வந்து அதை தடுக்கலை. பட் தவறு நடந்திருக்குது. பயனாளிகள் காசு வாங்கின்னு கொடுத்துருக்குறாங்கன்றது உண்மை. அது யாருன்னெலாம் எனக்கு தெரியாது. அது வந்து இல்லை, அது வந்து அமைச்சர் தரப்பா அதிகாரிகள் தரப்பா இல்லை புரோக்கர் தரப்பான்லாம் நமக்கு தெரியாது. தவறு நடந்திருக்குது. அதாவது வசதி படைத்தவர்கள் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிற கார்டெல்லாம் வந்து உண்மையாக கூலி வேலை செய்கிறவங்க, வயதானவங்க, பிள்ளைகள் இல்லாதவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது இது வரைக்கும் இருந்தது அவர் தானே. இப்போ நடந்ததுக்கெல்லாம் வந்து அவர் தானே பொறுப்பே இருக்கணும். இன்னும் அது என்னன்னே எட்டி பார்க்கல. இல்லை இப்போ நம்ம புதுசாக வந்துருக்கிற அமைச்சருக்கு இன்னும் அது தெரியாது. இல்லை, நடந்ததுக்கு அவர் தான், இது வரைக்கும் நடந்ததுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இனிமேல் வரப்போகிற கார்டுக்கு வேணால் அவங்க சொல்லலாம். ஆனால் உண்மையான பயனாளிகள் கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த பீரியடில், இந்த 3 வருஷத்தில் அதிகமான கார்டுகள் அது மாதிரி போயிருக்கு. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் நாளை பதவி ஏற்பு. புதுச்சேரி ராஜ்நிவாஸ் வந்து அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் வரவேற்பு. புதுச்சேரியில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த 31ஆம் தேதி புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர் புதுச்சேரியில் இருந்து விடைபெற்று சென்றார். இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே கைலாஷ்நாதன் நாளை பதவியேற்க உள்ள நிலையில் இன்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து ராஜ்நிவாசில் நடைபெறவுள்ள விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே கைலாஷ்நாதன் நாளை பதவியேற்றுக் கொள்கிறார். தம்பி சாரிங்க சார். மேல தூக்கி எடுங்க. சார் மினிஸ்டர் சார். மினிஸ்டர் சார். சார் மினிஸ்டர் சார். மினிஸ்டர் சார். சார் மினிஸ்டர் சார். கோத் மேல தூக்கு. என்ன அவசியம் அப்படிங்க. அது வாஜி பண்ணலாம். இப்படி பாருங்க.
மெக்கின்ஸ் டவுன் பிரீமியம் சலூன் கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. மெக்கின்ஸ் டவுன் பிரீமியம் சலூனுடைய கிளை புதுச்சேரியில் திறக்கப்பட்டது. இக்கிளையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி திறந்து வைத்தார். இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரசின் ஐரோப்பா நாடுகளின் பொதுச் செயலாளர் முகமது இர்ஷாத் உடனிருந்து குத்துவிளக்கு ஏற்றினார். உருளையன்பேட்டையின் வட்டார தலைவர் ஆறுமுகம், கிளையின் உரிமையாளர் ஆண்டோ, நிறுவனர்கள் டேரன், தௌஃபிக் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கம் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி திருமண மண்டபம் உரிமையாளர் நலசங்கம் சார்பாக முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது இல்லத்தில் திருமண மண்டப உரிமையாளர் நலசங்க தலைவர் இசைக்கலைவன் தலைமையில் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருமண மண்டப உரிமையாளர் நலசங்கத்தின் துணைத் தலைவர்கள் மணி, கலைக்கோவன், பொதுச் செயலாளர் மோகனசுந்தரம், பொருளாளர் மண்ணாங்கட்டி, முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், ஐ ரெசிடென்சி உரிமையாளர் ஞானமுத்து வீரவேல் மற்றும் பலர் பங்கேற்றனர். கொஞ்சம் நல்லா செல்லு கொஞ்சம் பின்னாடி இருந்தேன். புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமுத்துமாரியம்மன் கோவிலில் கேஆர்டி குரூப் கம்பெனியின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கருமுத்து மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருவிழாவில் தனசேகரன் சுகந்தி குடும்பத்தினர் கேஆர்டி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ஏற்பாடு செய்த அன்னதான விழாவில் ரமேஷ் என்கிற செந்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறினார். அவர்களுடன் புண்ணியமூர்த்தி, இளம்பருதி, மணி, முன்னாள் கோவில் தலைவர் எழிலரசன், டேவிட்ஸ், மதியழகன், வழக்கறிஞர் வேலு பிரபாகரன், ராஜா, பாலாஜி, ஹரிஹரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சுகாதாரத்துறையின் கீழ் பணிபுரியும் NHM ஊழியர்கள் சட்டமன்றம் முன்பு நினைவூட்டல் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் கீழ் இயங்கும் புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்தில் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் கீழ் மருத்துவர் முதல் கடைநிலை ஊழியர்கள் வரை சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நோயாளி கவனிப்புப்படி, சீருடைப்படி போன்ற எந்தவித சலுகைகளும் இன்றி கடந்த 18 ஆண்டு காலமாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 10 ஆண்டு பணி முடித்த தேசிய சுகாதார இயக்க ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் எனும் அறிவிப்பை சட்டசபையில் அறிவித்தார். ஆனால் இன்று வரை செயல்பாட்டிற்கு அது வரவில்லை. இதனையடுத்து சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டி அரசுக்கு தங்களது கோரிக்கையை நினைவூட்டும் விதமாக சட்டப்பேரவை முன்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வெற்றிவேல் தலைமை வகிக்க பிரகதீஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பாலமுருகன், அருள்ராஜ், தமிழ்ச்செல்வி, ஹரிதாஸ், செந்தாமரை கண்ணன், குரு சித்தம்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், அமைப்பு செயலாளர் ஆனந்த கணபதி, துணைத் தலைவர் வானவரம்பன், துணை பொதுச் செயலாளர் இளங்கோவன், செயலாளர் கலியபெருமாள், சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி, பொதுச் செயலாளர் ஜவஹர், பொருளாளர் மணிவாணன்,
துணை பொதுச் செயலாளர் ஜெகநாதன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மேலும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பே கமிஷனும் வந்தாலும் அடிப்படை வசதிகளை நம்ம எடுத்துக்கிட்டு அரசாங்க ஊழியர்களுக்கு தரா மாதிரி ஓய்வு பண்றாங்க. அவங்க ஒவ்வொரு கம்மியும் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு பழைய ஸ்டாஃப்லாம் நல்லா தெரியும். அப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய கிராண்ட் எல்லாமே அடிப்படை வசதிகளை நம்ம மாநில அளவிலான ரோல்பால் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் மாநில அளவிலான ரோல்பால் போட்டி லாஸ்பேட்டை ஸ்கேட்டிங் மைதானத்தில் 2 நாள் போட்டியாக நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுவை, காரைக்கால், மாஹி, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து வந்து பங்கேற்றுள்ளனர். இதில் 11 வயது, 14 வயது, 17 வயதிற்குட்பட்ட மற்றும் சீனியர் வகுப்பை சேர்ந்த அனைத்து பிரிவினருக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மற்றும் காரைக்கால் அணியினர் அதிக பரிசுகளை பெற்றுள்ளனர். மாஹே சீனியர் பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் சங்கத்தின் தலைவர், பாண்டிச்சேரி அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் தலைவர் ஹரிதாஸ் வீரர்களை வாழ்த்தி பரிசுகள் வழங்கினார். புதுவை மாநில அமைச்சூர் ரோல்பால் சங்கத்தின் செயலாளர் முத்துக்குமரன், காரைக்கால் மாவட்டத்தின் தலைவர் மற்றும் செயலாளர், மாஹி மற்றும் ஏனாம் பிராந்தியத்தின் தலைவர், செயலாளர் ஆகியோர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். பெருமாள் அவர்களே, சிறப்பாக இந்த மாநில சீரிய முயற்சி புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 173ஆம் ஆண்டு பெருவிழா தொடக்கமாக கொடியேற்றம் ஆலய தந்தையர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 173வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆலயத்தில் முகையூர் ஆயர் நாயகம் திருப்பலி நிறைவேற்ற மாதாவின் கொடி பவனியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இதில் அருட்தந்தையர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நவ நாட்களான 7ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினமும் காலை மாலை திருப்பணிகள் நடத்தப்படுகிறது. மாலையில் சிறப்பு மறையுறை, சிறிய தேர்பவனி நடைபெறவுள்ளது. இதில் ஆடம்பர தேர்பவனி விழாவின் முக்கிய நிகழ்வான ஆண்டு பெருவிழா வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட ஆயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெறவுள்ளதாகவும் அன்று மாலை 6:30 மணிக்கு அன்னையின் திருத்தேர் மந்தரிக்கப்பட்டு வீதிகளில் சிறப்பு ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விழா ஏற்பாடுகளை பங்கு தந்தை தேவசகாயராஜ், உதவி தந்தை அக்சிலியம் செல்வகுமார் தலைமையில் பங்கு பேரவையினர், பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததாக கூறப்பட்ட நிலையில் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என புதுச்சேரி மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பழவேற்காடு கடலில் அத்துமீறி புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் வந்து தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தி மீன் பிடித்ததால் இரு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்றும் இதனால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டு பின்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தகவல் வெளியாகியது. இந்த நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் இதனை மறுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், பழவேற்காடு பகுதியில் விழுப்புரம் மாவட்டம் கூனிமேடு பாரத மாதா என்கிற படகில் உள்ள மீனவர்களுக்கும் அவர்களுக்கும் மீன் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டு கொண்டிருந்த போது தகவல் கிடைத்து நாங்கள் சமாதானத்திற்கு சென்றதாகவும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என தெரிவித்ததாகவும் கூறினோம் என்றும் நிறைய ஃபைபர் படகுகளில் வந்ததால் அங்கு கட்டு கடங்கவில்லை என்றும் கூனிமேடு மீனவர்கள் அடி தாங்காமல் அவர்களும் அங்கிருந்து வலையை விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் என்றும் தெரிவித்தனர். நாங்கள் சமாதானத்திற்கு சென்றோம் என்றும் எங்களுக்கும் பழவேற்காடு மீனவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர். மேலும் தவறான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் இதனால் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை ஏற்படும் என்றும் அதனால் அரசு அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தனர். அவங்க தெரிஞ்சு சொல்லாங்களா தெரியாம சொல்லாங்களா எனக்கு தெரியாது.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழக கடற்கரை ஓரமாக புதுச்சேரி கடற்கரை ஓரமாக தொழில் பண்ணுற சுருக்கோலைகளிலேயே ஒழுக்கமாக தொழில் பண்ணுறவங்க புதுச்சேரியில் இருக்கிற புதுச்சேரி சுருக்கோலைக்காரங்க தான். அதில் முதல்ல ஆழமாக பதிவு செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப முன்னிலைப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் தான் எங்கள் போட்டு அங்கே ஓடி இருக்குது. ஓடி அங்கே நின்று பார்த்துருக்குறாங்க, பேசியிருக்கிறாங்க. அங்கேருந்து வந்த பெரியவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் அரசுமடி கூட்டின்னு வந்துட்டாங்க. ஆனால் அங்கேருந்து வர்ற செய்தி என்ன சொல்லுதுனாக்கா, புதுச்சேரி மீனவர்கள் வந்து எங்களை அடிச்சுட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, 10 பேரை அட்மிட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தவறான தகவலை சொல்லி எங்களை தேவையில்லாமல் அதில் உட்படுத்துகிறாங்க. அது நியாயமற்றது. என்ற படகை தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒயர்லெஸில் உடனே கூப்பிட்றாங்க. இதுபோல் பலவர்கட்டு நேரம் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் போட்டை வந்து பலவர்கட்டு மீனவர்கள்லாம் பிடிச்சிட்டாங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், சென்னைக்கு தெற்க இருக்கோம், வர கொஞ்சம் தாமதமாகும். நாங்கள் ஆனால் எல்லாம் போட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் வலையை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் அசம்பாவம் ஏற்படுத்திக்காமல் வலையை நீங்கள் பற்றிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒயர்லெஸில் சொல்லிட்டோம். ஒயர்லெஸ் சொல்லிகிட்டே இருக்கும்போது எல்லாம் போட்டு ஒன்று கொண்டு தகவலை அறிஞ்சு விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் டிஜிட்டல் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த அனைத்து பிராண்ட் மொபைல், லேப்டாப் மற்றும் ஆக்சசரிஸ் மிக குறைந்த விலையில். வாங்கும் லேப்டாப் மொபைல்களுடன் லேப்டாப் பேக், ஸ்மார்ட் வாட்ச், ஹெட்போன்ஸ் போன்ற பொருட்கள் முற்றிலும் இலவசம். மொபைல் மற்றும் லேப்டாப்புகளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். 2024 முதல் 2025 வரை. டிகிரி கோர்சஸ் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்டிமெண்ட்ரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. டிப்ளமோ கோர்சஸ் என்ட்ரி மூலம் டைரக்ட் செகண்ட் இயர். யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம் நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு கலவுக்கண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கலவுகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருள்மிகு ஸ்ரீ கலவுகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ முருகர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தூள், பால், தயிர், சந்தனம், குங்குமம், பழ வகைகள், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று கரகம் ஜோடித்து வீதி புறப்பாடாக மேலதாளங்கள் முழங்க சன்னதிக்கு வந்து சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெண்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களுக்காக கூழ்குடங்களை தலையில் சுமந்து கொண்டு சன்னதிக்கு வந்து கொடியேற்றத்துடன் சாகை வாற்றல் விழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சின்ன வீராம்பட்டினம் பர்வத ராஜகுல உள்நாட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்தாளர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் மறைமலை அடிகள் இளைஞர் நற்பணி மன்றம் ஊர் முக்கியஸ்தர்கள் சென்றனர். இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது.
புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகாசக்தி பூஜை செய்து அவிர்பாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் இதுபோன்ற இயற்கை சீற்றங்களால் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதான் நீ அரைஞ்சி கேட்டியா? கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டிகள் நடைபெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சரித்திரத்தில் மகுடம் வைத்தாற்போல் ஒரு சிறப்பான நிகழ்வு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளித்து பல அசோசியேஷன்கள் நடத்தி வரும் பிரீமியர் லீக் போட்டிகள் இப்போது புதுச்சேரியில் நடைபெறுகிறது. வைட் டவுன் ஜெயின்ஸ், வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊஸ்டு அக்கார்ட் வாரியர்ஸ், காரைக்கால் நைட் ரைடர்ஸ், மாஹி மெகலோ டைகர்ஸ், யானம் ராயல்ஸ் என 6 அணிகள் பங்கு பெறுகின்றன. இந்த போட்டிகள் துத்திப்பட்டு சீக்கம் ஸ்டேடியமில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை பகலிரவு ஆட்டமாக மின்னொலியில் நடைபெற உள்ளது. நேற்று 2:45 மணிக்கு நடைபெற்ற முதல் போட்டியில் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணியும் மாஹி மெகலோ டைகர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாஹி மெகலோ டைகர்ஸ் அணி ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 140 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய மாஹி மெகலோ டைகர்ஸ் அணி 15.3 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன் எடுத்தது. 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடி 17 பந்துகளில் 40 ரன்கள் அடித்த மாஹி மெகலோ டைகர்ஸ் அணியின் ராகவன் ஆட்டநாயகன் விருது பெற்றார். தொடர்ந்து இரவு 7 மணிக்கு தொடங்கிய போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் ஊஸ்டு அக்கார்ட் வாரியர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் ஃபீல்டிங் செய்ய முடிவு செய்தது. முதலில் ஆடிய ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ் அணி 19 ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 131 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 12.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து 134 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக ஆடி 48 பந்துகளில் 51 ரன்கள் அடித்தார். மற்றொரு விளையாட்டு வீரரான இந்திரஜித் குமார் தனது சிறப்பான பந்து வீச்சால் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதை தட்டிச் சென்றார். சிறப்பு விருந்தினர்களாக போட்டி துவக்க விழாவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் கௌரவ செயலாளர் சந்திரன், காரைக்கால் மாவட்ட அணியின் முன்னாள் செயலாளர் கருப்பசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இன்று பிற்பகல் 2:45 மணிக்கு தொடங்கிய போட்டியில் ஏனாம் ராயல்ஸ் அணியும் ஒயிட் டவுன் ஜெயின்ஸ் அணியும் மோதின. தொடர்ந்து 6:45 மணிக்கு தொடங்கிய போட்டியில் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் மற்றும் மோஹித் கிங்ஸ் அணியினர் விளையாடினர். இந்த போட்டியை காண 3500க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரளாக வந்தனர். புதுச்சேரி வரலாற்றில் ஒரே இடத்தில் நடக்கும் விளையாட்டு போட்டியில் இத்தகைய ரசிகர்கள் திரளாக வருவது இதுவே முதன்முறை ஆகும்.
நாட்டின் 78வது சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் பாஜக சார்பில் வாகன பேரணி நடைபெற உள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டுமென பாஜக மேலிடம் அறிவித்திருந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் இதுகுறித்த ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் தலைமையில் தனியார் திருமண அரங்கில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில பாஜக பொதுச் செயலாளர் மௌலி தேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாஜக பொதுச் செயலாளர் மௌலி தேவன், காரைக்கால் மாவட்டம் முழுவதும் உள்ள வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றில் தேசிய கொடி ஏற்றுவது, மாவட்டத்தில் உள்ள தலைவர் சிலைகளை சுத்தம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செய்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியன்று வாகன பேரணி ஒன்று நடத்த இருப்பதாகவும் இப்பேரணி கோட்டுச்சேரியில் இருந்து திருப்பட்டினம் காந்தி பூங்கா வரையில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்மளோட 78வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இதற்காக பாஜக பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் எல்லோரு வீட்டிலும், எல்லா நிறுவனங்களும், எல்லா வீட்டில் கல்வி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் எல்லா இடத்திலும் தேசிய கொடி ஏற்றி நம் சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளினோட. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் ஆளும் அரசு முடக்குகிறது. காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றச்சாட்டு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக நாளை பொறுப்பேற்கிறார் K. கைலாசநாதன். ராஜ் நிவாசில் முதலமைச்சர், அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு. சுகாதாரத்துறை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். சட்டப்பேரவை முன்பு நினைவூட்டல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.